சொல்லுங்க, இயேசு நல்லவர். சத்தம் வரல. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தமானவர், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு அதிசயமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூயரே, ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். பவுல் ரோமாவிற்கு எழுதும்போது சொல்லுகிறான், யாரை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு மனிதருடைய அந்தரங்கங்களை குறித்து உடனடியாக தெரியாது. நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் தேவன் நியாயம் தீர்க்கும் நாளிலே இது விளங்கும். நியாயாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தூற்றுக்கோலை அவர் கையில் இருக்கிறது, தூக்கு நூல் அவருடைய கையில் இருக்கிறது, தராசு கோல் அவருடைய கையில் இருக்கிறது. நம்மை நிறுத்தும் நாளிலே இது விளங்கும். மனுஷனுடைய உலக மக்களுடைய அந்தரங்கங்கள் தேவன் வெளிப்படும் நாளிலே, வெளிப்படுத்தும் நாளிலே, வெளியாற்றும் நாளிலே, உலகத்துக்கு தெரியப்படுத்தும் நாளிலே இது விளங்கும் என்று பவுல் சொல்கிறார். பவுல் ஆணித்தரமாக, ஆழமாக, உறுதியாக அவர் பேசுவார். சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன பவுல், சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன பவுல், சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறேன் என்று சொன்ன பவுல் சொல்ற அந்தரங்கங்களை குறித்து, நீ நன்மை செய்திருந்தால் நீ செய்த நன்மையை குறித்து, நீ அநியாயம் செய்திருந்தால் நீ செய்த அநியாயத்தை குறித்து, நீ பாவம் செய்திருந்தால் நீ செய்த பாவத்தை குறித்து, நீ கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்திருந்தால் நீ வாழ்ந்த மகிமையை குறித்து இந்த நாளிலே அது விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. உபாகம புத்தகத்திலே 29வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், மறைவானவைகள் இந்த மைக்கில் வாசிக்கும் போது பல ஆயிரக்கணக்கான பேர் அல்ல, பல லட்சக்கணக்கான பேர் இந்த வசனங்களை பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் சவுண்டாகவும் கொஞ்சம் உறுதியாகவும் நல்ல ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். மறைவானவைகள், மறைவு ஆண்டவரிடத்துல மறைக்கவே முடியாது, ஆண்டவரிடத்துல மறைக்க முடியாது, ஆண்டவரிடத்துல ஒழிக்க முடியாது, ஆண்டவரிடத்துல பார்க்காதபடி அதை நாம் ஒதுக்க முடியாது. மறைவான உண்மைகள் கர்த்தருக்கு உரியது. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் முடிவை. பேசுகிற இந்த வார்த்தை நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மெதுவா சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அடுத்தது வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அது ஒரு நாள் வெளியே வரும், அது ஒரு நாள் வெளிப்படும் என்று நியாயத்திற்கு நாள் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயத்திற்கு நாள் என்று ஒன்று வைக்கப்படுகிறது. தேவன் நேரம் பிரிக்கக்கூடிய நேரம் ஒன்று வரப்போகிறது. தேவன் பிரித்தெடுக்கக்கூடிய நேரம் ஒன்று வரப்போகிறது. தேவன் தெரிந்தெடுக்கக்கூடிய நேரம் ஒன்று வரப்போகிறது. தேவன் தனக்காக ஆயத்தப்படுகிற ஒரு நேரம் வரப்போகிறது. சொல்லக்கூடாது. எவன் நெஞ்சு போட்டுனா உங்களுக்கு என்ன சொல்லு, இதுக்கு என்ன சொல்ல பேசுற பேச்சு சும்மா சொல்லாமலே அல்லேலூயா சொல்ல. அவர் அழகா சொன்னாரு, உன் இருதயத்துக்குள்ள கடந்தாதான் அது வெளியா சொல்லுங்க. வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் கர்த்தரை ஆராதிக்கும் போது சந்தோஷமா ஆராதிக்கணும். அவர் நம்ம கூட இருக்கிறார் என்று நினைச்சு ஆராதிக்கிற ஆராதனையில் கர்த்தர் உண்டு, தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு நாம் இப்போது கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. வெளிப்பட ஒன்றும் இல்லை, தேவனுக்கு ஒன்றும் அளிக்க முடியாது. பிலிப்பியர் 12 பிரசங்கி 12:14 வாசித்து பாருங்கள். பிரசங்கி 12:14 வாசிப்போமே. ஆனால் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு நாள் நம்ம அப்பா நியாயம் செய்கிறவர். அவருக்கு பேரு நீதி உள்ள நியாயாதிபதி. நியாயாதிபதிக்கு முன்பாக நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் நின்று ஆகணும். அவன் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவன் படிச்சவராக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு நாளிலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு முன்பாக, நாம் ஆராதிக்கிற இயேசுவுக்கு முன்பாக, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் நிற்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் அந்தரங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பார். எல்லா காரியம் ஒரு நாள் வெளியே வரும். எல்லா காரியம் ஒரு நாள் வெளியரங்கமாகும். எல்லா காரியமும் தேவ மகிமைக்காக அவர் வெளிப்படுத்துவார். அந்த நாள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள் எந்த இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெங்கடத்தை சாம்பலாகுமே. இந்த பூமி வெங்கடத்தை சாம்பலாகுமே. நமக்கு அது கவலையே கிடையாது. எல்லாரும் நமக்கு ஃபைனலிஸ்ட் பண்ணி தெரியுமா? நம்ம ரிசர்ச்ல 5 மணிக்கு எழுதணும், 5 மணி வரை எழுதணும். எத்தனை மார்க்கு கிடைக்கும் என்று நினைச்சுட்டு தான் நம்ம போனோம். அல்லேலூயா. அந்த நாடு பெரிய நாடு. அல்லேலூயா. பக்தர் பாடுவோம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அந்தரங்கங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். சுருக்கமா ஒரு 7 பாயிண்ட் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதங்களின் புத்தகத்தில் 90வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமேயானால், சங்கீதம் 90:8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். சங்கீதக்காரன் பேசுகிறான், எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதம் 38 4:5 நாம் வாசிக்கும் போது, என் அக்கிரமங்கள் என்
அதிக பாவம். பாவம். சங்கீதம் 68:21 வாசித்துப்பார். 68:21 வாசிக்கும் போது மெய்யாகவே தேவன் தன் சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சத்தையும் உடைப்பார். துணிந்து, துணிகரன். ஆமான் துணிகரன். யூதாஸ் துணிகரமாய் காட்டி கொடுத்தார். காயின் துணிகரமாய் சகோதரனை கொண்டார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் துணிகரன் கொண்டார். துணிகரன். தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய துணியக்கூடாது. துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சத்தையும் உடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. பாவம், பாவம், பாவம். நான் சொல்ற 98 பாவம். என் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் என் அந்தரங்க பாவம். பாவம். யோபு 20:11 என்று நினைக்கிற ஒரு வருஷம். யோபு 20:11. பாவம் எங்கே இருக்கிறது? அவன் எலும்புகள். பாவத்தின் எலும்புக்குள்ள போயிட்டு பாவம். ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளுக்குள் நுழைந்த முதல் பாவம் வேதம் சொல்லுகிறது எலும்புக்குள்ள போயிட்டு. எலும்புக்குள்ள போயிட்டு. எலும்புருக்கி நோய். எலும்புக்குள்ள அழிச்சு பாவம். சீக்கிரத்தில் ஒண்ணு தீராது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேல என்ன போட்டு தடவினால் எலும்புக்குள்ள இருக்க பாவம் போகாது. நீ மனம் திரும்பி ஆகணும். அழகான சங்கீதம். நீ மனம் திரும்பணும். அப்படிதான் பாவம் போகும். பாவம் அற 1 வசனம். பாவிகளை ருச்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற உண்மை சகல அங்கீகரிப்புக்கு பார்த்திருப்பார். நம்மை பாவம் இல்லை என்பவையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். யாக்கோபு 13 சோதிக்கப்படுகிறவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதே. யாக்கோபு 14 அவரவன் தத்தர் சுய இச்சை, கண்கள் இச்சை, சீமனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை கொல்லும், அழிக்கும். பாவம் செய்யாதே. சத்துரு உன்னை பாவம் செய்ய தூண்டுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன்னை கொல்லும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ பாவம் செய்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். காயின் வீட்டு வாசற்படியில் பாவம் படுத்தது. பாவங்கள் அந்தரங்க பாவங்கள் உங்கள் முகத்தை வெளிச்சத்தில் நீ நடத்தி கொண்டு வந்திருப்பா. மறைக்க முடியாது. ஆண்டவரத்தில் 7:17 சொல்லுது. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்? எசேக்கியேல் 18:32 சொல்கிறது. எசேக்கியேல் 18:32 மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று நான் பிரசங்கிக்கிற இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சாவதற்கு பிரியம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். பாவம் நம்மை ஆளக்கூடாது. பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. பாவத்தை விழுந்துடக்கூடாது. பாவம் வழிக செய்யும், வழி விலக செய்யும், கர்த்தரை விட்டு விலக செய்யும், வழிகளை மாற்றி போடும், நம்ம வழிகளை கெடுத்து போடும், கொல்லாத வழிகளால் நல்ல தண்ணீரை கெடுத்து போடும். பிரசங்கி 10:1 வாசிக்கும் போது பிரசங்கி 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாளை கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவரை சொற்ப மதியினமும் அப்படி செய்யும். சொற்ப மதியினம் அறிவு கெட்டு பெரிய மனுஷன் கூட நாசமா போயிருவான். பைபிள் சொல்லுது செத்த ஈக்கள். செத்த ஈக்கள், அநேக செத்த ஈக்கள் உண்டு. கோபம், எரிச்சல், மேட்டிமை, ஆணவம், அடங்காப்படாது,
இப்படிப்பட்ட நிறைய குணங்கள். சொத்து கணினியப்படுத்துதல், அடுத்தவங்களை மதிக்காம நான் நெபுகாத்நேச்சர் போல இருக்கக்கூடாது. சொற்ப மதியன், ஒரு சின்ன மதியனை நம்மை கெடுக்கிறோம். அறிவில்லா கொஞ்சம் சாமுவேல் 13 வாசித்துள்ளார். சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் அறிவிட்டு பேசிக்கிறா, அறிவிட்டு செய்திக்கிறா. நீ எப்பொழுது அழைக்கப்படுவது தெரியுமா? தகுதி இல்லாத ஒன்றை ராஜாவாக்கினாரே. புத்தியீனமாய் செய்து புத்தியீனமாய் நம்ம நடக்கக்கூடாது, புத்தியீனமா பேசக்கூடாது. பாவம். நீ எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் என் தாத்தா சொல்லுகிறான், உன் பாவத்தை அந்த ரங்கங்களில் இருந்து வெளிப்படுத்துவான். வெளியரங்க மாற்றக்கூடிய ஒரு காலம் வரும். நீ பீடி குடிச்சாலும் சரிதான், சுருட்டு இருந்தாலும் சரிதான், நீ பொடி போட்டாலும் சரிதான், நீ சாராயம் குடிச்சாலும் சரிதான், நீ பிராட்டி குடிச்சாலும் சரிதான், உன் பாவத்தை தூக்கி எறி. உன் அந்தரங்க விஷயம் என் தேவனுக்கு தெரியும், நான் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு தெரியும். அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவார். சங்கீதம் 44:21 வாசித்து பாரு. 44:21 சொல்கிறது, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நல்ல சங்கீதம். உன் இருதயத்தை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2. இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமமே, உங்கள் அக்கிரமங்களே, நீ செய்த பாவமே, நீ செய்த அநியாயமே, நீ செய்த அக்கிரமமே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு ஜெபத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னாலே உன் இருதயம் சரியில்லை. திருத்து உன் இருதயத்தை. மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்தில் கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறவங்க சத்தமா வாசித்தா கேட்கும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம், அது நமக்கு சுத்தம், நம்ம மனுஷனுக்கு மனுஷன் சுத்தமா இருக்க தெரியாது. இருதயம் தேவனுக்கு சுத்தமா சங்கீதக்கார சொல்றாங்க, என் அக்கிரமங்களை, என் அக்கிரமங்களை, பாவங்களை, என் அநியாயங்களை கர்த்தர் எனக்கு செவி கொடுக்காமல் தடுக்கிறது என்று சொல்லி தடுக்கிறது. அநேக பாவங்கள் அவன் சொல்றான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, இருதயத்தில் அடலை, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். சங்கீதம் 62 சொல்லுது, ஜெபத்தை ஆனால் செவி கொடுக்க மாட்டாரமே. உன் இருதயத்தில் ஏதாவது அக்கிரமம், கிரமம், அக்கிரமம் ஒரு சில போலேன்னா போதும், நீ உட்படவே மாட்டான். மனைவி வந்து அடிச்சுட்டா சோசி முடிக்கடா. ஒரு கெட்ட வார்த்தை மனைக்குள்ள வந்தா உனக்கு 7ஆம் நரகம் ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. பெட்ரோல் ஊத்தி 7ஆம் நரகம், அக்கினி நரகத்துல பெட்ரோல் ஊத்தி வச்சிருப்பாரு, தூக்கி போட்டுருவாரு. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்து உனக்கு அக்கினி கடலாம் ரெடி. திரும்பி அனந்திருக்கும் 9 அடி 11 அடி உயரத்தில் துள்ளினா போதாது. திரும்பு கழுவு கழுவு. சிலவரை பச்சை தண்ணியில முக்கிறாலும் படப்பட மாட்டான், வெந்நி தண்ணியில முக்கிறாலும் படப்பட மாட்டான், ஆசிட்ல முக்கிறாலே சில கேஸ் படப்படாது. கடையில மண்ணு போடுகிறது வரை சில கேஸ் படப்படவே செய்யாது. அதுகளை திருத்தவே முடியாது, அது திருந்தவும் முடியாது. இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை கட்ட பார்க்கிறார். இருதயம் எப்படி இருக்கு?
உன் இறுதி இங்க ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசாத. ஊழியக்காரன் ஒண்ணு கெடுத்து பேச ஆரம்பிச்சுட்டான்னா அவன் சீர் முடிஞ்சுடா. மோசையை குறித்து பேசுற மிரியாமையும் விடல, ஆரோனையும் விடல, வாயை திறக்காத. ஒரு விசுவாசை குறித்து இன்னொரு விசுவாசி எக்காலத்தை கொண்டு நம்ம பேசக்கூடாது. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீதிமொழிகள் 23:1 சொல்கிறது, உனக்கு முன்பாக இருப்பதை கவனிச்சு நீ எப்படி நீ யோக்கியனா? நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் சொன்ன ஆகித்துக்கு மறந்த அதோனியா நான் ராஜா என்று சொன்னான் தாவீது இருக்கும்போது. ஆனா சாலமோன் ராஜா என்று தாவீது சொல்லிட்டார். நான் ராஜா என்று கொஞ்சம் பேரை கூட்டினான். இது சாலமோனுக்கு தெரிந்தபடியினாலே சாலமோன் அவரை பார்த்து போகிறான். அதோனியா பலிபீடத்து கொம்புகளை பிடித்துக் கொண்டான். அதோனியா பயந்து, சாலமோனுக்கு பயந்து தேவாலயத்தில் பலிபீடத்து கொம்புகளை பிடித்துக் கொண்டான் என்ற செய்தி சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. சாலமோன் சொன்னான், அவன் யோக்கியன். நீ யோக்கியமானவனாய் நட, உனக்கு பரலோகம். நீ அடுத்தவனே நினைச்சு வந்தால் உனக்கு நரகம், அடுத்தவளுக்கும் நரகம். நமக்கு பரலோகம் தான். உமது முகம் என் மனசிலே அதிகாரம். 7:5 மன்னிக்கவும் 7:5 சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். என் தேவன் 7:5 தானே. என் தேவன் என் இதயத்தில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். எண்ணத்திலே ஆண்டவர் தோண செய்தார். என் தேவன் அழகா சென்றார். என் மனசுல ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். மனசுல ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. எருசலேமின் அடங்கம் தீர்ப்புள்ளி ஆக்கப்பட்டது. எருசலேமின் அடங்கத்தை விசாரித்த போது எருசலேமின் அடங்கத்தை இடித்து விட்டார்களே, தீக்கிரையாக்கி விட்டார்களே, கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டதே என்பதை கேள்விப்பட்டான். கர்த்தர் அவன் இருதயத்துல அவன் மனசுல ஒரு எண்ணத்தை உண்டாக்குறார். எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாலும் உங்க இருதயத்துல தோணுனாதான் நீங்க கொடுக்க முடியும். தோணணும். என் மனசுல ஆண்டவர் என்னோட பேசினார் கொஞ்சம் கிட்ட. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் நம்ம மனசுல கர்த்தருடைய லீடிங் இருக்கணும். லீடிங் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவார். பாவத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 21:14 சொல்கிறது. நீதிமொழிகள் 21:14
அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி, கோபத்தை தணிக்கும். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். அந்தரங்கமாய் ரகசியமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் முதல் வசனம் சீரிய தளபதியாகிய நாங்கள் வாக்கு சொல்லுது. 3வது வசனத்தில் சமாரியாவில் உள்ள ஸ்திரீ சின்ன பொண்ணு சொல்லுது, சமாரியா தீர்க்கதரிசி எலிசபெத்தில் போவாரா நலமாயிருக்கும் குஷ்டம் குணமாக. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நாகமான் புறப்பட்டு எலிசா வாசற்படியில் வந்து நின்றார். அவன் சொல்லிட்டான், நீ யோர்தான் நதியில போய் 7 தடவை மூழ்கிட்டு போ என்று சொன்னான். சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து பூரணமாய் ஒப்பு கொடுத்து போ என்று சொன்னார். அது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. 11வது வசனம் சொல்கிறது, அதற்கு நான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியிலே வந்து நின்று தன் தேவராகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று நான் எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். தமஸ்குயின் நதிகளாகிய ஆபிரகாமும் மர்பாரும் எங்க ஊர்ல இல்லையோ, அது நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். பிள்ளைக்கு குஷ்டம் தீரல, கஷ்டம் தீரல, நஷ்டம் தீரல. கூட போனவன் சொன்னான், பெரிய காரியத்தை சொன்னார், செய்திருப்பீர்கள் அல்லவா? யோர்தானில் மூழ்க சொன்னார். அப்படித்தானே? மூழ்கி பாரு, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பாரு, நீர் சுகமாவே என்று சொன்னான். அப்படியே நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் 7 தடவை மூழ்கின போது கர்த்தரை சோதனை. அல்லேலூயா. அவன் சுத்தமாயிட்டான். அவன் வெகுமதி கொடுத்து பார்த்தா எலிசா வாங்கவில்லை. நாகமானை அனுப்பிவிட்டான். நாகமானுக்கு பின்னாலே கேயாசி போய் வெகுமதியை வாங்கி கொண்டு வீட்டிலே வைத்தான். வீட்டிலே வைத்து விட்டு வரும்போது எலிசா கேட்கிறார், கேயாசியே நீ எங்கே போயிட்டு வரான்னு கேட்டான். நான் ஒரு இடத்துக்கு போகல. நீ யாருக்கு பின்னால போயிட்டு வர? ரொம்ப சத்தியமா நான் போகல. நீ என்னத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தா? நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. இது பொய் பொய் பொய். நீ ஒரு பொய்யை சொன்னால் உனக்கு இருக்க வர மீட்பில்லை. ஒரு பொய் உன்னை கெடுக்கும், உன் குடும்பத்தை கெடுக்கும். தாய் பொய் சொன்னால் பிள்ளை பொய் சொல்லும். அனனியா பொய் சொன்னால் சம்புரான் பொய் சொன்னாள். விசுவாச பையன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். கேயாசி எலிசா கூட இருந்த அற்புதத்தை கண்டவர், அபிஷேகத்தை கண்டவர், விடுதலையை கண்டவர், வெற்றியை கண்டவர். எனக்கு தூரம் நகை வேணும் கேட்டாரோ 100 மாற்று வசனம் வேணும் கேட்டா எலிசா கொடுத்திருப்பார். ராஜாவிடத்தில் சொல்லி எலிசாவே வாங்கல, கேயாசி வாங்கினான், வீட்டில் வைத்தான். நாகமானுக்கு குஷ்டம் உனக்கு மாத்திரம் இல்லடா, சந்ததிக்கு குஷ்டம் என்று சொல்லி சாபம் போட்டுவிட்டான். என் பைபிள் சொல்லுது, வெகுமதி நீ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காரியத்தை ஊழியக்காரனை ஒழித்தான், ஒரு காரியத்தை ஊழியக்காரனை மறைத்தான், ஒரு காரியத்தை ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் இருந்தால் பலன் உனக்கு கிடைக்கும் என்று எச்சரித்தான். கடைசி நாள் வரையில் கேயாசி குஷ்டரோகியா இருந்தார். சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, எதையும் மறைக்காதுங்க, ஒழிக்காதுங்க. பலன் அந்த ரங்கங்களை பார்க்கிற கர்த்தர் சொல்கிறார், வெகுமதிகளை வாங்குவது அல்ல, அந்த ரங்கத்தை பார்க்கிறார். கேயாசியே, வசனாசிவா, கேயாசியே நீ இங்கே இருந்து அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டார். ஒருத்தனை மனதிருக்கணும். அதற்கு கேயாசி, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றார். சாராள் போய் சொன்னாள், அப்படின்னா நான் நகைக்கவில்லை என்றார். அதனால்தான் எகிப்தியன் தூக்கிட்டு போனான். எகிப்தியன் ராஜா தூக்கிட்டு அந்த ரங்கத்தில்
தேவன் வெளியிறக்கமாக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவதாக 2 Corinthians 4:2 வாசித்து பாருங்க. நான் அந்தரங்கங்களை குறித்து பேசுகிறேன். 2 Corinthians 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். வெட்கமான காரியத்தில் ஆதாயம் தேடக்கூடாது. வெட்கமான காரியத்தை வெறுத்திருக்க. சிலதை பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி கவர் எடுத்து தசோபாகத்தை வச்சு கொடுத்தாங்க. அதை சகோதரன் வாங்கி பாக்கெட்டை வச்சுட்டு பாருங்க. ஆசாரி குளத்தில் போய் நீங்க முன்னுக்கு போக நான் பின்னால வரேன்னா பின்னால இறங்கின பஸ்ல அதே பஸ் அந்த கொடுத்த அதே கவர்ல பெயர் எழுதப்பட்ட அந்த கவர்ல இருந்து அந்த காசு எடுத்து பிராண்டி கடைக்கு போறான் குடிக்கிறான். அநேக சாட்சிகளும் உண்டு, அநேக நேரில் பார்த்தவர்களும் உண்டு. கொடுத்தவரையும் காணல, குடிச்சவரையும் காணல. மறைக்காத, ஒடுக்காத என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அந்த வெட்கமான வெட்கம். ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் 2500 பாதி எடுத்து பாதி விடணும். பாதி ஒழிச்சு வச்சு கொண்டு வந்தவா இதே ஊர்ல. பயபக்தியோடு பேசுகிறேன். இன்று இல்லை. வெட்கமானதை செய்யாதீங்க. வெட்கப்பட்டு போவீர்கள். வெட்கமான காரியத்தை செய்யக்கூடாது. விசுவாசம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் வெள்ளியும் ஆற்றல். வெட்கமானதை செய்யக்கூடாது. அந்த அந்தரங்கங்களை கட்ட வெளிப்படுத்துவார். 5வதாக 5 யோபு 13:10 வாசிக்கும் போது அந்தரங்கமாய் முகதாட்சணியம் பண்ணாமல் முகதாட்சணியம் தேவையில்லை. அந்தரங்கமாய் முகதாட்சணியம் பண்ணினதினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். எந்த விதத்தினாலும் கண்டிச்சுவார். எனக்கு ஒருத்தியும் மேன்மை இல்லை, ஒருத்தரும் மேன்மை இல்லை. கர்த்தரை தவிர கர்த்தர் நமக்கு கர்த்தர் தான் மேன்மை. கடைசி வரை நம்மோடு கூட இருக்கிறது கர்த்தர் தான். அல்லேலூயா. வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இந்த கவிஞர் எழுதினான். யாருமே கடந்த நாட்கள் சொன்ன ஞாபகம் எத்தனையோ டெட் பாடிஸ். நாங்க ஒரு காலில் வரும்போது டெட் பாடி கொண்டு போறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பூ போட்டுட்டு பெரிய வசதி உள்ளவா நாதியற்று போகிறார். எத்தனை நாள் இன்னும் நண்பா, எத்தனை நாள் இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்னிடம் வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? வைத்த இயேசுவை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? முகத்தாட்சியம் பண்ணக்கூடாது. முகத்தாட்சியம் பண்ண வேண்டும். முகத்தாட்சியம் எந்த முகத்தாட்சியம்? பிள்ளைகள், பேரண்ட்ஸ், பிள்ளைகள்
உங்க பிள்ளைகளை சொல்லணும், வாலிப பிள்ளைகளை அவன் போட மாட்டான். அப்ப வாலிப பிள்ளைகளுக்கு போன எப்பவும் பேரண்ட்ஸ் வாங்கணும். பிள்ளைகள் தைரியமா கொடுக்கணும், கொடுத்து வைக்கணும். அப்படி பிள்ளைகளை வளர்க்க. ஏவா ஒழிச்சிட்டாலோ கள்ளி, அவ கள்ளத்தான், அவளுக்குள்ள கள்ள தொடர்ந்து இருக்கு, உடச்சு. மனைவிக்கு போன மரணம் வரையிலும் புருஷன் செக் பண்ணலாம் வித்தவுட் பர்மிஷன். புருஷனுக்கு போன மரணம் வரையிலும் ஒரு மனைவி செக் பண்ணலாம் வித்தவுட் பர்மிஷன். அதுக்குதான் வாக்கு கொடுத்தாங்க என்பதையும் ஓப்பன் ஹார்ட்ல இருக்கணும். பாக்கி பிள்ளைக்கு போனெல்லாம் செக் பண்ணணும், லேப்டாப்பை செக் பண்ணணும். நீங்களோட காரியங்கள் எனக்கு தெரியாது. செக் பண்ண வேண்டிய விஷயத்தை செக் பண்ணுங்க, செக் பண்ணணும். மனைவியை செக் பண்ணாத, மனைவிக்கு போன செக் பண்ணு. புருஷனை செக் பண்ணாத, புருஷனுக்கு போன பார்த்தாலே தெரியும். அதுல உண்மை துடிப்பதா எந்த சூழல வந்தாலும் ஒழிக்க கூடாது. புருஷன் மனைவிட்ட ஒழிக்க கூடாது. காரணம் அந்தரங்கங்களை அறிகிற கர்த்தர். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. நீயும் தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாது இருக்கின்றார். அந்தரங்கம் நீ செய்த தர்மம், அந்த தொல்காய் செய்த தர்மம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. கொர்நேலியு செய்த தர்மம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. சுபநேமியாள் செய்த தர்மம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. சாரிபாத்து விதவை பண்ணின தர்மம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீங்களும் நானும் செய்கிற தர்மம் பரலோகத்திற்கு வந்து எட்டி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றோமா? அந்தரங்கமாய் நீ கொடுக்கிறவங்க தேவனுக்கு கொடுக்கும் போது என் பேர் வரணும் அவனை யாருமே நம்ம நினைக்கவே கூடாது. இந்த ஃப்ரெண்டு டோரை போடும்போது குமார் வச்சு சொன்னாங்க, எக்காலத்தவனை பேர் போட்டாங்க, அப்பா என்று கூப்பிட்டாங்க. பேரே போடல, சும்மா கேள்வி போட்டேன். குமார் வச்சு கேள்வி போட்டு விட்டேன். யோசேப்பு அறியாத ஒரு பாவம் வரும்போது கேள்வி யாரு என்று கேட்டாலும் தெரியும் அல்லவா? ஒருவருக்காவது நீங்கள் செய்த எல்லா காரியமும் பரலோகத்துக்கு வந்து எட்டியிருக்கிறது. என் அருமை பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும், நீங்கள் இந்த ஊழியத்திற்கு செய்து வருகிற தான தர்மங்கள், கர்த்தருக்கு செய்கிற அத்தனையும் 40 வருஷமாக ஊழியம் செய்கிற நான் சொல்றேன். தேவ சன்னிதானத்தில் ஒருவேளை உங்களை நான் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், உங்க பேரை சொல்லி நான் பிரபலப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் நீ செய்கிற தர்மம் தேவ சமூகத்தில் வெளியரங்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 7:10 வாசித்து பாருங்கள். அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போறார். சில காரியங்கள் நீங்கள் செய்யும் போது அந்தரங்கமாய் ஜெபிக்கணும். நல்ல அழகா சொன்னார் சங்கீதத்துல, அதை வீட்டை பூட்டிட்டு கிடந்து அழுது செவியின் அதை வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போறார். சில காரியத்தை பிரபலம் ஆக்கக்கூடாது, சில காரியத்தை நம்ம சொல்லக்கூடாது. நிறைய ரகசியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
நிறைய காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அது வெளியரங்கமாக்க செல்லவில்லை, அது அந்தரங்கமாய் வைக்கணும். சில காரியம் உங்களுக்கு ஒரு காரியத்தை அரைஞ்சிங்கன்னா எக்காரணத்து கொண்டாலும் அது வெளியரங்கம் ஆகாதபடி அதை பிச்சு ஊதி எடுத்து பெரிய பலூன் ஊதி விட்டது போல ஊதி விடாம சொல்றோம். அதை அப்படி அதை மூடி தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடனவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு கடிதத்தில் காத்துல பஞ்சை பிச்சு போட்டுட்டு புறக்கு எடுக்க முடியாது. ஊதி பெருசாக்க கூடாது. ஒருவரிடத்தில் ஒரு குறை நம்ம கண்டோமானால் நம்ம அதை மூடிடணும். அது வெளியே சொல்லக்கூடாது. சாவது மேல வெளியே சொல்ல காணா தகவல் நிறுவனத்தை மற்றவர்களுக்கு குறை சொன்னான். குறை சொன்னவங்க நிலைமை என்னாச்சு தெரியுமா? 2024 வருஷத்துல இருந்த கண்டமாயிட்டே 7 விதமான அந்தரங்கங்களை கட்ட நமக்கு நான் தேவ சோகத்தில் அந்தரங்கமாய் அழுந்த கதறி அந்தரங்க வேண்டுதல். ஏசாயா 26:16 வாசிப்போமே. ஏசாயா 26:16 வாசிப்பாங்க. சோகம் கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். வேறு விதங்களில் நம்மிடத்தில் எது குற்றம் இருந்தாலும் அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார். எப்படிப்பட்ட காரியம் செய்திருந்தாலும் சரி, நீ பாவம் செய்திருந்தாலும் சரி, மீறுதல் செய்திருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, அந்த வசனத்தின்படி நடக்காமல் இருந்தாலும் சரி, அத்தனையும் மன்னிங்கள். இயேசு இந்த உலகத்தில் மறுபடுத்துவாங்க. நாம் செழிப்போமா? ஒரு அந்தரங்க காரியத்தை ஞானத்திற்கு நாளிலே ஒரு வெளியரங்கமாக்குவார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய சத்தியத்தின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமை ஒரு நிமிஷம். அல்லேலூயா, எல்லாரும் எழும்புவோம். அல்லேலூயா. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே.